ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய் ஆலினால் சேனல். நம்ம சேனலில் எல்லா விதமான வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்பப்போ பாபா அற்புதங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன அற்புதம் பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்கிற அற்புதம் தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க பிரியங்கா சிஸ்டர்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த அற்புதத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கேட்கும்போது எனக்கே மெய்சில் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரியே பல பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு. மூச்சு விடுறதுக்கு அப்பப்போ வீசிங் அந்த மாதிரி ப்ரீதிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு டேப்லெட்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பாபாவோட படம் வந்து அவங்க வீட்டு ஹாலில் வந்து அவங்க மாட்டி வச்சுருக்காங்க. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா பாபா டிவோட்டிஸ்ன்னு இல்லை, குருவை நம்புறவங்க அவருக்கு முன்னாடி நம்ம உட்காந்து நம்ம ஆழமாக ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையாக நம்ம வேண்டி அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கைகூடி வந்திருக்கு. பல பேருக்கு நடந்திருக்கு. அது உண்மை. அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு அது தெரியும். இந்த மாதிரி தான் போன வாரமும் ஒரு அற்புதம் ஷேர் பண்ணும்போது அவங்களும் சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த படம் அவங்க ஹாலில் மாட்டி வச்சுருக்க அந்த படத்துக்கு கீழே அவங்க உட்காந்து பாபா சச்சரித்திரம்னு இருக்கிற அந்த புக்கை எடுத்து படிக்கிறாங்க. ஒரு சாப்டரு வெது வெதுப்பான தண்ணி கொண்டு பாபா கிட்ட வைக்கிறாங்க, உதி போட்டு கலந்து குடிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு எப்பெல்லாம் அந்த தொந்தரவுகள் வருதோ அப்பெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. செஞ்சதோட பலனா அவங்களுக்கு அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமையே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய மிராக்கிள் பாருங்கள். ஒருத்தவங்களுக்கு வந்து மூச்சில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ அதுதான் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக எந்த அளவுக்கு பாபாவை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்க்குற பல பேர் வந்து கேட்கலாம், இப்போ வந்து பல பேர் வந்து கொரோனாவில் வந்து இறந்துட்டுருக்காங்க, மூச்சு திணறலாக தான் இறக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏங்க நம்ம குரு வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஒரே ஒரு விஷயம், இறப்பு அப்படிங்கிறது யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. நமக்கு விதிக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம கர்மா கழியும் போது அது நடந்தே தீரும். அது வந்து உலக நியதி. நம்ம அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. நமக்கு அந்த கர்மா கழியில் நம்ம இருந்து நம்ம எல்லா விஷயங்களும் முடித்து தான் போகணும்னு விதி இருக்கிற பட்சத்தில் அது வந்து நம்ம எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைக்கு போனாலும் நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆனால் சின்ன விஷயங்கள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கர்மா முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து இருக்கக்கூடாதுன்னு ஆயிடுச்சுன்னா அவங்க எவ்வளோதான் இப்போ ரொம்ப ப்ரிகாஷனாக போய் பெரிய பெரிய டாக்டர் ஃபெசிலிட்டியோட இருந்தாலும் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். ஆனால் குருவை நம்ம நம்பி நம்ம ஆழமாக நம்பி அவர்கிட்ட உட்காந்து நம்ம ஸ்ரத்தையாக வேண்டி பிக்ஷை கேட்குற மாதிரி நம்ம உட்காந்து சில விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அது மாறியே தீரும். இது வந்து ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அடுத்த வாரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த அற்புதத்தை கேட்டிங்கன்னு வைங்களேன், அப்படி வியந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் நடந்த ஒரு அற்புதத்தை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் வர விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட சேர்த்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னேன். அதை பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றின உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கால் பண்ணி சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு நான் எப்போ சொல்கிறேனோ அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். உண்மையாகவே ஒரு அருமையான பிஸ்னஸ். நம்ம வீட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு நம்மளால் ஒரு வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக முடியும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியறதுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஜெய் சாய்ராம்.